தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தாலுகா வடநத்தம்பட்டி கிராமத்திலிருந்து வரேன். என் பேர் கணேசன், என் மனைவி பேர் கோமதி மீனா. நாங்கள் இன்னைக்கு காலையில் ஒரு 3:30 மணிக்கு அளவில் சாமி கும்பிட வந்தோம். சண்முலாஸ் வழியாக எல்லாரும் அலோவ் பண்ணி உள்ளே போயிட்டு இருந்ததுனால எங்களையும் சாமி கும்பிட விடுவாங்கன்னு நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போனால் அர்ச்சகர் வந்து ஒரு ஆளுக்கு 5000 ரூபா கேட்டாப்புல. நான் என்ன பண்ணோம்னா எனக்கு அவ்வளோ காசு இல்லை அப்படின்னு சொன்னதும் ஆளுக்கு 2000 4000 ரூபா வாங்கிட்டு உள்ளே விட்டாங்க. உள்ளே விட்டதும் உள்ளே போனதும் கூட்டம் அலைமோதிட்டு இருந்ததும் சாமி பக்கத்துல இருந்த கேட்டு வழியா அர்ச்சகரும் செக்யூரிட்டி சேர்ந்து ஒரு 10 பேரா முக்கியமான ஆளுகளை உள்ள விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நான் என் மனைவி கன்சீவா இருக்காங்க, கொஞ்சம் எங்களையும் அலோவ் பண்ணுன்னு கேட்டதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பணம் தந்தா தான் நாங்கள் உள்ள விடுவோம்னு சொன்னாப்புல. அப்போ நாங்கள் எக்ஸ்ட்ராலாம் பணம் கொண்டு வரலைன்னு சொன்னதுக்கு அப்போ சூப்பரண்ட்ட போய் லெட்டர் வாங்கிட்டு வாங்க, பிஆர் ஆஃபீஸ் போய் லெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதும் இல்லைன்னா எங்களால் அந்த மாதிரி அலைய முடியாதுன்னு சொன்னதும் வேற ஏதாவது வழி இருந்தால் சொல்லுவேன்னு சொன்னதும் ஒரு கேட்டை திறந்து இதுதான் வழி, நீ கோயிலை விட்டு 2 பேரும் வெளியே போங்கன்னு எங்களை வெளியே அனுப்பி விட்டாங்க. நாங்கள் அந்த உடனே என்ன பண்ணோம்னா பொது தரிசனம் வழியாக சாமி தூர போவைக்கு நிற்கையில் பொது தரிசனத்தில் இருந்த ஒரு 10 பேரை காசை வாங்கிக்கிட்டு அதே கேட்ட வழியா உள்ள அனுப்புனாங்க. என்னன்னா இந்த மாதிரி நீங்க மட்டும் பண்றீங்க, எங்களை மட்டும் உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்னு ஒரு கர்ப்பமா இருக்கவங்களோட உள்ள அலோவ் பண்ணுவேன்னு கேட்டதுக்கு நீ உன்னால முடிஞ்சா எங்கனாலும் பாத்துக்கோ போ அப்படின்னு சொன்னாப்புல. அப்ப நான் சூப்பரண்ட் சார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னதுக்கு அங்கதான் நான் பாதி அமௌண்ட்டே கொடுக்கும், அதனால எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க உடனே இதை என்ன பண்ணோம்னா பிஆர் ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தோம். பிஆர் ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா துட்டு கொடுத்த நீ தான் குற்றவாளி, துட்டை வாங்கினா அவங்க எல்லாம் அப்படித்தான் ஏமாத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் சொன்னேன், ஏமாத்துறாங்கன்னா அவங்க மேல தப்பு இல்லையான்னு கேட்டதுக்கு என்னைய குற்றவாளின்ட்டாங்க. அதனால தமிழக அரசு என்ன பண்ணணும்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணுன்னு கூட பார்க்காம அவமானப்படுத்தி எங்களை சாமி தரிசனம் பண்ணாம கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறைய என்ன வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க. இது சம்பந்தமா நம்ம துறை ரீதியா சொன்னாலும் அவங்களும் இதை வந்து நடவடிக்கை எடுக்கல. அதனால இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் தான் இந்த மாதிரி மோசடியில ஈடுபடுதுன்னா தமிழகத்துல புதிதா தொடங்கப்பட்ட அரசாங்கமாவது இது நல்லபடியா கண்டுகொண்டு எல்லா மக்களும் பயன்படுத்த மாதிரி இந்த கோயில் நிர்வாகத்தை சீர்திருத்தி கொண்டு வரணும். என் மனைவி மட்டும் இல்லை, இதை நாங்கள் இன்னைக்கு வெளியில சொல்றோம். இதை சொல்லாத எத்தனையோ மக்கள், பாவப்பட்ட மக்கள் கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு தான் அந்த கோயிலுக்கு போறாங்க, வெளியே போறாங்க. நான் நிம்மதிக்காக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இன்னைக்கு நிம்மதி இல்லாத இந்த திருச்செந்தூர் கோயில இருந்து நான் போறேன். அதனால இந்த மாதிரி எல்லா மக்களும் பாதிக்காத வகையில தமிழ்நாடு அரசாங்கம் புதுசா பொறுப்பேற்றிருக்க அரசாங்கம் இது சம்பந்தமா தக்க நடவடிக்கை எடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.